ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அமுதாஸ் கிச்சன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் அமுதாஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ஒரு தட்டு தட்டிடுங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற எல்லா புது வீடியோஸும் உங்களை உடனே வந்து சேரும். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய புதினா சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சட்னி எல்லா டிஃபன் ஐட்டம்ஸுக்கும், குறிப்பாக காஞ்சிபுரம் இட்லிக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். இந்த சட்னி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்கேன். வாங்க இதை செய்ய ஆரம்பிக்கலாம். முதல்ல 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்த்தா ரொம்ப நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். எண்ணெய் கொஞ்சம் காஞ்ச உடனே 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. எப்போவுமே சட்னிக்கு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிப்போம். நம்ம இதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் போட்டு தாளித்து இப்போ எடுத்து வச்சுக்க போகிறோம். இதை சட்னியில் கடைசியாக நம்ம ஒரு அரைச்சி சேர்த்துக்கலாம். அடுப்பை நல்லா சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து கடலைப்பருப்பு நல்லா வறுபடும். எல்லாமே பொன்னிறமாக ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை ஒரு தட்டில் கொட்டி வச்சிடலாம். இது எல்லாத்தையும் தட்டில் எடுத்து வச்சாச்சு. அடுத்தது புதினாவையும் தேங்காவையும் வதக்கிக்கலாம். உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு வறுத்த அதே எண்ணெயில் 1 டீஸ்பூன் நறுக்கின இஞ்சி, 2 பச்சை மிளகா. பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. லைட்டாக அதை வதக்கிக்கோங்க. 1/2 கப் துருவின தேங்காய். அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். தேங்காய் லைட்டாக வதங்கினோடனே சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி புளியை வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துடுறேன். புளி அந்த மாதிரி சின்ன சின்னதாக நீங்கள் பிச்சு போட்டிங்க அப்படின்னா மிக்சியில் ஈஸியாக அரைப்பட்டுடும். தேங்காவெல்லாம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ இது கூட நம்ம புதினாவை சேர்த்துடலாம். 2 கப் புதினா. புதினாவை கடைசியாக தான் சேர்க்கணும். அப்போ தான் புதினாவோட அந்த பச்சை நிறம் மாறாமல் அப்படியே அந்த டேஸ்ட்டும் வாசனையும் நமக்கு புதினா சட்னியில் இருக்கும். லைட்டாக வதக்கிக்கலாம். எவ்வளோ புதினா சேர்த்தோம் பாருங்கள், எப்படி வதங்கி குறைஞ்சிடுச்சுன்ட்டு. புதினாவை நல்லா தண்ணி வடிச்சிட்டு போடுங்க. தண்ணியோடு போட்டிங்கன்னா அது அப்படியே வேகும். இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு பச்சை நிறமாக இருக்கிற மாதிரி வதங்கி வராது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை ஆற வச்சுட்டு இப்போ நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். ஆற வச்சதெல்லாம் மிக்சியில் சேர்த்தாச்சு. இது கூட தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி, 1/4 கப்பு தண்ணி சேர்க்குறேன். இதை 1-2 நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 1-2 அரைச்சதுக்கப்புறம் இதில் இப்போ நம்ம அந்த வறுத்து வச்ச உளுத்தம்பருப்பையும் கடலைப்பருப்பையும் சேர்த்துடலாம். உளுத்தம்பருப்பையும் கடலைப்பருப்பையும் முதல்ல சேர்த்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப மையாக அரைஞ்சிடும். அதனால் 1-2 அரைச்சதுக்கு அப்புறமா சேருங்க. ரொம்ப திக்காக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். சட்னி அரைச்சதுக்கப்புறம் தண்ணி சேர்த்திங்கன்னா அது அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. அரைக்கிறப்பவே தண்ணி சேர்த்தா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா இப்போது அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. சட்னி நல்லா திக்காகவே இருக்குது. உங்களுக்கு தண்ணியாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப சுலபமாக நம்மளோட புதினா சட்னி தயாராகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க அமுதாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.